3/11/2009. 5:20 PM. 5:27 சார்? 20 5:20 AM PM சார்? PM. பிறந்த இடம்? என்ன மேடம்? பிறந்த இடம்? காரைக்கால். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மேஷ ராசி மேஷ லக்னம் மேடம். மேஷ ராசி மேஷ லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? பரணி நட்சத்திரம். மேஷராசி மேஷ லக்னம். அருமையான ஜாதகங்க. பௌர்ணமி யோக ஜாதகம். பௌர்ணமி சந்திரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். நான் பேசுறது கேட்குதா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. சரி, நல்லா இருப்பீங்க. புள்ள ஜாதகம் அபாரமா இருக்கு. இந்த நீச்சங்கீச்சத்தெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். சதுர்கேந்திர யோகம் அருமையா செயல்படும் ஐயா. ஒண்ணு இல்லையா, அவரோட செவ்வாய் தசை எப்படி இருக்கும், ராகு தசை எப்படி இருக்கும், பையனோட படிப்பு, ஆயுள் ஆரோக்கியம் எப்படியா இருக்கும்? பிரமாதமா இருக்குதுங்க, பிரமாதமா இருக்குங்க. நோய் நொடி கூட இல்லாம இருப்பாருங்க. 6ஆம் இடத்துல வெறும் சனி மட்டும் இருக்குதுங்க. என்னங்க? நோய் நொடி கூட இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருப்பான், தீர்க்காயுளோட இருப்பான். ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். பிறந்ததுல இருந்து நல்ல தசைகள், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருவோடு சேர்ந்த ராகு, அதனை அடுத்து குருவே இருக்கக்கூடிய அமைப்பு, அருமையான யோக, பயங்கரமான புத்திசாலிங்க உங்க பையன். இப்பவே 16 வயசு 17 வயசு ஆகுதுல, நல்லா தானே இருக்கிறான். நல்லா இருக்கேன், நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. அப்புறம் 16 கை குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, கை குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, 16 வயசு புள்ள, நல்ல புத்திசாலி புள்ள, நல்லா தானே இருக்குது. என்ன தொழில் படிக்கலாம், என்ன லைன் படிக்கலாம் ஏங்க? இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இப்போ ராகுதசை செவ்வாதசை ஆரம்பிக்க போது நீட்டில் தாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசை காட்டும். என்னங்க? மருத்துவம், நீட்டு. ஓகே ஓகேங்கய்யா. அவருக்கு வந்து நீட் ஆர்வம் இல்லைங்கய்யா. அவர் மேக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்காப்லங்கய்யா. கம்ப்யூட்டர் மேத்ஸா? ஆமாங்கய்யா. இந்த மாதிரியான அமைப்புகள் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது கொஞ்சம் கவனங்க. தனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஜாதகத்தில் என்ன செய்யணுமோ அதை அப்படியே தலைகீழாக ஏமாற்றி மாற்றக்கூடிய அமைப்புகள் ஜென்மச்சனிக்கு உண்டு. நல்ல வேலையாக பௌர்ணமி யோகமாக இருக்கிறதுனால ஜென்மச்சனி பெரிய அளவில் செயல்படாது. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு கண்ணியில் சனி இருக்கிறது சரியாக வராது. ஆய்வுத்துறை, ஆராய்ச்சித்துறை, பயோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இவருக்கு நல்லா வரும். இவர் எடுத்துட்டாரா அல்லது எடுக்க போறாரா? ஐயா, இப்ப வந்து +2 படிக்கிறாரியா, கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கிறாரியா. கம்ப்யூட்டர் அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஜாதகம் வந்து அடுத்து நடக்கக்கூடிய ராகுதசை, ராகுதசை 2033 சனியோடைய வீட்டில் வருது. ராகுதசை சனியோடைய வீட்டில் அவயோக தசையாக வருது. 2033 என்ன வயசு? 24 வயசு. கரெக்ட். முதல் நிலை சுபத்துவம் செயல்படாது. 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்புகள் பரவாயில்லைங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் புத்திசாலிங்க. இந்த பாருங்கள், ஒரு பௌர்ணமி யோகத்தில் எல்லா கிரகங்களும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2033 சனிக்கு நிகரான சனியோட தசையில் 9, 10ஆம் அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நீச்சனான பாக்கியாதிபதி மற்றும் இவருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அருமையான யோக அமைப்புகள் தான் அங்கே இருக்குது. 2033 வரக்கூடிய தசைகள்லாம் நல்லா இருக்குது. இந்த பையனுக்கு வந்து புதன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கத்தாங்க செய்யும். பரவாயில்லங்க, படிக்கலாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. புதனை விட செவ்வாய் தான் வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. எதிர்காலத்தில் செவ்வாயுடைய துறைகளில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேஷ லக்னத்தின் அடிப்படையில் சதுர்கேந்திர யோகம் இருந்தாலே சந்திரன், செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்புகள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்தாலே மருத்துவம் சார்ந்த துறைகளில் தான் எதிர்காலத்தில் வருவார். இப்போ 16 வயசு தான் ஆகுது. ஏன்னா இவர் கம்ப்யூட்டர் கணக்கு எடுத்திருக்கும் போது நீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா வந்து +1 வந்துட்டார் இல்லையா, +2 வந்திருக்கிறாரா? இப்போ கம்ப்யூட்டர் மேக்ஸ் நீட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ராகுதசை இப்போ வந்து ராகுதசை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா, அவயோக தசைகள் நடக்காமல் இருந்திருந்தா இவருக்கு மருத்துவம் கண்டிப்பாக வந்திருக்கும்.
அதனால் இந்த ஜாதகர் தப்பு பண்ண மாட்டாருங்க. இப்படி வேணால் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. பௌர்ணமி யோகம் இப்போ நீங்கள் என்னமோ கேட்டிங்களே, ஏதோ நீச்சமாக இருக்குன்னு. என்ன கேட்டீங்க? சூரியன் நீச்சமாக இருக்குன்னு கேட்டிங்களா? ஆமாங்கய்யா. சூரியன் நீச்சமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சதுரகேந்திர அமைப்பு நல்ல அமைப்புங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகத்திற்கு நீச்சம்னே எதையும் கொண்டு வர வேண்டாங்க. இவர் உண்மையிலே கொஞ்சம் புத்திசாலியாக நல்ல அமைப்பில் தான் இருப்பார். ஆனால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகாமல் இருப்பார். அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் கூட மேஷ லக்கணம் மற்றும் 10ஆம் இடத்தில் நீச்சபங்க அமைப்புகளில் சூட்சும வலுவோடு இருக்கக்கூடிய செவ்வாயின் துறைகளில் கம்ப்யூட்டர் அமைப்புகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது அப்புறமா பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேட்கணுமா? ஐயா தாய் அவங்க நல்லா இருப்பாங்களா ஐயா? நல்ல சந்திரன் பௌர்ணமி யோகம் தாங்க. 4ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது நல்ல அமைப்பு. அம்மாவும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து